ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரை ரோஸ்ட் பாயில் கிச்சன். இன்றைக்கி நம்ம எஃப்ஆர்பி கிச்சனில் ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஆட்டுக்கால் கழுவி எடுத்து வச்சுருக்கோம். சோம்பு, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, கல்பாசி, மராட்டி மொக்கு, ஸ்டார் அனை, ஏலக்காய், 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கசகசா, 10 முந்திரி எடுத்து வச்சுருக்கோம். உப்பு, மஞ்சப்பொடி, கரம் மசாலா, மிளகாப்பொடி, தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கோம். புதினா, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா, தேங்காய், எண்ணெய், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கோம். அது ஹீட் ஆனதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம தாளிக்கு எடுத்து வச்சுருக்க பட்டை சாமான் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அது பொரிஞ்சதும் இந்த 3 வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம், 2 ஸ்பூன். இப்போ அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். மஞ்சள் பொடி, உப்பு, கரம் மசாலா, மிளகாப்பொடி, 2 ஸ்பூன் மிளகாப்பொடி. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த கழுவி எடுத்து வச்சுருக்க ஆட்டுக்காலை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். அந்த ஆட்டுக்கால் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. உப்பு டேஸ்ட் பண்ணிக்கிங்க. காரத்துக்கு வந்து நான் இன்னும் பச்சை மிளகாவும் பெப்பரும் ஆட் பண்ணுவேன். அந்த மசாலா அரைச்சி ஊற்றும்போது காட்டுறேன். இப்போ தேவையான தண்ணி ஊற்றியாச்சு. இதில் உப்பு தேவையான டேஸ்ட் பண்ணிவிட்டு மூடி போட்டு 12லேருந்து 15 விசில் விட்டுக்குங்க. 2 பச்சை மிளகாவை எண்ணெயில் தனியாக இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்குங்க. அப்போ உங்களுக்கு தேங்காயோடு அரைக்கும் போது நமக்கு பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். நம்ம காமிச்ச 1 ஸ்பூன் கசகசா, 10 முந்திரி சுடுதண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா டேஸ்டியாக இருக்கும் அரைக்கும் போது. வதக்கி வச்சுருக்க 2 பச்சை மிளகா, ஊற வச்சுருக்கோம் இந்த முந்திரி, கசகசா 2த்தையும் சேர்த்து இதில் ஊற்றிக்கிங்க. இது கூட இந்த தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்தளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆட்டுக்கால் நல்லா வெந்துருச்சு. 15 விசில் வந்துருச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நமக்கு ஆட்டுக்கால் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி இதை கொதிக்க விட்டுருக்கோம். இப்போ இதில் அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியை வாஷ் பண்ணி ஊற்றிக்கலாம். அரைச்ச அந்த தேங்காய், முந்திரி, கசகசா பேஸ்ட்டை ஊற்றி நம்ம வந்து ஒரு 2 விசில் போட்டுக்குங்க. அப்போ அந்த எல்லாமே பச்சை வாசம்லாம் போய் உங்களுக்கு நல்லா ஃப்ளேவரோடு இருக்கும். நம்ம 2 விசில் போட்டு ஆஃப் பண்ணியாச்சு. கொத்தமல்லி போட்டு நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம சுவையான ஆட்டுக்கால் பாயா வித் இடியாப்பம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.